எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் விஏஓ பணியிடங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிரப்புறதுக்காக தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரிவான விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கவர்மெண்ட் ஆர்டரில், அதாவது நீதிமன்ற செயல்பாடுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்னும் வரலை. ஸோ அந்த ஆர்டர் வந்ததும் ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால், இப்போ குரூப் 4 மூலியமாக விஏஓ நேரடி நியமனம்னு இருக்கும். ஸோ அந்த நேரடி நியமனத்துக்கு தான் தடை விதிச்சிருக்கிறாங்க. ஸோ அதாவது என்னென்னு கேட்டால், இந்த தடை விதித்தது கவுன்சிலிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி. ஸோ குறிப்பாக வந்து வருவாய்த்துறை செயலாளர், அதாவது ரெவென்யூ செக்ரட்டரி, டிஎன்பிஎஸ்சி தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்கு. ஸோ இதுதான் இந்த தகவல். ஸோ ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4 கவுன்சிலிங்காக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு வந்து கற்பது ஐஏஎஸ் மற்றும் நடராஜன் சாருடைய அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் நிறைய டீட்டெயில்ஸ் இது குறித்து எல்லாம் கொடுப்பாரு. ஸோ அதனால் அவரோட சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கற்பது ஐஏஎஸும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவான டீட்டெயில், கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆர்டரை வச்சே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் வீடியோ நான் பண்ணுறேன். அதில் நீங்கள் இன்னும் தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். நன்றி.